Hello friends, welcome to our channel. Today நம்ம சேனல்ல பாரதிதாசன் பற்றிய குறிப்புகள் 6th to 12th வரைக்கும் என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நியூ புக்ல உள்ள கண்டென்ட் மட்டும் டுடே வீடியோல பார்க்கலாம். First one 6th நியூ புக்ல term 1 பேஜ் நம்பர் 2ல பாரதிதாசன் இயற்றிய இன்பத்தமிழ் அப்படின்ற ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க. நுழையும் முன் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். நம் தாய்மொழியாகிய தமிழை தமிழ் இலக்கியங்கள் போற்றுகின்றன. தமிழ் வணக்கம் தற்கால இலக்கிய மரபாக ஆகிவிட்டது. பாரதிதாசன் தமிழை பலவாறாக போற்றுகிறார். கண்ணே மணியே என்ற குழந்தையை கொஞ்சுவதும் உண்டு. அதுபோல அவர் நம் செழுந்தமிழுக்கு பெயர்கள் பல சூட்டி மகிழ்வதை காண்போம். இதுல இருந்து நமக்கு என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, கண்ணே மணியே என்று குழந்தையை கொஞ்சுவது போன்ற தமிழை கொஞ்சும் கவிஞர் யார் அப்படின்னு கேட்பாங்க. ஆன்சர் பாரதிதாசன். வாங்க பாடல் பார்க்கலாம். தமிழுக்கும் அமுதென்று பெயர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்ற பெயர், இன்பத் தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனமென்ற பெயர், இன்பத் தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழ் எங்கள் இளமைக்கு பால், இன்பத் தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்பத் தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல், இன்பத் தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. சொல்லும் பொருளும் பாருங்க. நிருமித்த உருவாக்கிய, விளைவு வளர்ச்சி, சமூகம் மக்கள் துறை, அசதி சோர்வு. இதுல பாரதிதாசன் பற்றிய தகவல்கள் பார்க்கலாம். பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம். பாரதியின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தனது பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். இவர் பெண் கல்வி, கைமண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடியுள்ளார். இந்த புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக கொண்டு பாடியமையால் இவருக்கு புரட்சி கவி என்ற பெயரும் உண்டு. இவர் பாவேந்தர் என்று சிறப்பிக்கப்படுகிறார். ஓகே, நெக்ஸ்ட் 7th நியூ டேம் 1 பேஜ் நம்பர் 10. இதுல நம்மளுடைய செந்தமிழை செழுந்தமிழாக எவ்வாறு மாற்ற வேண்டும் என்று பாரதிதாசன் ஒரு கவிதை சொல்லியிருக்கிறாரு. எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும். வெளியுலகில் சிந்தனையில் புதிதாக விளைந்துள்ள எவற்றினுக்கும் பெயர்கள் எல்லாம் கண்டு தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதுவும் வேண்டும். அதாவது தமிழ் நூல்கள் எளிய மாணவ மாணவியர்கள் அல்லது சாதாரண மக்களும் படிக்கிற மாதிரி எளிய நடையில தமிழ் நூல்கள் எழுதணும். இலக்கண நூல்கள் புதிதாக இயற்ற வேண்டும். எதற்காக இலக்கண நூல் புதிதாக இயற்றணும்னு சொல்றாங்க? நம்ம டே டு டே லைஃப்ல எல்லாத்துலயுமே முன்னேற்றம் அடைஞ்சிட்டே வரோம் இல்லையா? அப்ப நம்மளுடைய மொழியும் வளர்ச்சி அடைந்துகிட்டே வருது. சோ மொழிக்கு ஏத்தாப்புல இலக்கண நூல் மாற்றி அமைத்து எழுதப்பட வேண்டும். வெளியுலகில் சிந்தனையில் புதிதாக விளைந்துள்ள எவற்றினுக்கும் பெயர்கள் எல்லாம் கண்டு தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து. அதாவது நம்ம சயின்டிபிக்கா இப்போ நிறைய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சு பயன்படுத்திக்கிட்டு வரோம். ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளுக்கும் சயின்டிபிக் பெயர் நமக்கு தெரியும். அந்த சயின்டிபிக் பெயரை நம்ம தமிழ் மொழிக்கு ஏற்றவாறு மாற்றி அத படங்களோடு, அதை விளக்கும் படங்களோடு ஒரு புதிய நூல்களும் நம்ம இயற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வாறு செய்வதன் மூலமாக செழுந்தமிழாக செய்வதற்கு நாம் பாடுபட வேண்டும் அப்படின்னு பாரதிதாசன் குறிப்பிட்டிருக்காரு. நெக்ஸ்ட் 7th நியூ டேம் 2ல பேஜ் நம்பர் 26ல பாரதிதாசன் கவிதை எழுத அமரும் பொழுது அவருக்கு தோன்றிய சிந்தனைகளை குறிப்பிட்டிருப்பாங்க. இதுல இன்பத்தமிழ் கல்வி. பாரதிதாசன் கவிதை எழுதுவதற்காக தாளையும் எழுதுகோலையும் எடுத்தார். எதை பற்றி எழுதுவது என சிந்தித்தார். வானம், ஓடை, காடு, தென்றல், மயில் போன்ற இயற்கை பொருட்கள் எல்லாம் அவர் கருத்தை கவர்ந்தது. இருந்தாலும் புரட்சி கவிஞராகிய பாவேந்தர் தமிழர்களின் இன்னல்களை தீர்க்கும் வழி ஒன்றை கவிதையாக படைத்திருக்கிறார். அது என்னன்னு பார்க்கலாம். ஏறெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட, என்னை எழுதென்று சொன்னது வான்,
ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்றுரைக்கும். காடும் கழனியும் கார்முகிலும் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தனிக்கும். ஆடும் மயில் நிகர் பெண்கள் எல்லாம் உயிர் அன்பினை சித்திரம் செய்க என்றார். பாரதிதாசன் கவிதை எழுதுவதற்காக எழுதுகோலும் தாளும் எடுத்து அமர்ந்திருக்கும் பொழுது அவரை என்னென்ன கவர்ந்திருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட், என்னை எழுதென்று சொன்னது வான். வான் வந்து என்னை பற்றி கவிதை எழுதுக அப்படின்னு குறிப்பிட்டதாம். ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்று உரைத்தது. ஓடையும் அதன் மீது பூத்து குலுங்கக்கூடிய தாமரை பூக்களும் தன்னை ஓவியமாக வரையுங்கள் என்று கூறியது. காடும் கழனியும், கழனி அப்படின்றது வயலை குறிக்கும். காடும் வயலும் மேகங்களும் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தனிக்கும். இதுல எத்தனிக்கும் என்பதன் பொருள் முயற்சிக்கும். காடும் வயலும் மேகங்களும் அதன் அழகால் அவரின் கண்ணை கவர்ந்திட முயற்சி செய்கின்றதாம். ஆடும் மயில் நிகர் பெண்கள் எல்லாம் உயிர் அன்பினை சித்திரம் செய்க என்றார். அதாவது அழகிய மயிலுக்கு நிகராக இருக்கக்கூடிய பெண்கள் அனைவரும் தங்களின் அன்பினை சித்திரமாக தீட்டுக என்று கூறியதாய் குறிப்பிடுகின்றார். சோலை குளிர்தரு தென்றல் வரும், பசும் தோகை மயில் வரும், அன்னம் வரும், மாலை பொழுதினில் மேற்றிசையில் விழும், மாணிக்க பரிதி காட்சி தரும், வேலை சுமந்திடும் வீரரின் தோல் உயர் வெற்பென்று சொல்லி வரைக என்னும் கோலங்கள் யாவும் மலைமலையாய் வந்து கூவின என்னை. அதாவது சோலையில அமர்ந்திருக்கும் போது சோலையில குளிர்ச்சி தரும் காற்று வருகின்றது, பசும் தோகையை உடைய மயிலானது வருகின்றது, அன்னப்பறவை வருகின்றது. மாலை வேளையிலே மேற்கு திசையில் மாணிக்க பருதி, பருதி அப்படின்பதன் பொருள் சூரியன். சூரியன் மேற்கு திசையில் காட்சி தருகின்றது. வேலைக்கு செல்கின்ற வீரர்களின் தோள்கள் மலை போன்று அவர்களின் வீரத்தை வரைய சொல்கின்றது. வெற்பு அப்படின்றது மலையை குறிக்கும். இந்த கோலங்கள் யாவும் மலைமலையாக வந்து கூவின என்னை அப்படின்னு குறிப்பிடுகிறார். இவற்றிடையே இன்னலிலே தமிழ்நாட்டிலேயுள்ள என் தமிழ் மக்கள் துயின்றிருந்தார். அன்னதோர் காட்சி இரக்கம் உண்டாக்கி என் ஆவியில் வந்து கலந்ததுவே. இன்பத் தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்திவிட்டால் துன்பங்கள் நீங்கும், சுகம் வரும், நெஞ்சினில் தூய்மை உண்டாகி வீரம் வரும். இத்தனை காட்சிகள் இருந்தாலும் என் தமிழ்நாட்டிலுள்ள மக்கள் அறியாமை எனும் இருளில் உறங்கி கிடக்கின்றனர். துயின்றிருந்தார் அப்படின்னா உறங்குகின்றார். அந்த காட்சி என்னை இரக்கமுடையவனாக மாற்றி என்னை தமிழ் கல்வி யாவரும் கற்றால் இன்பம் எங்கும் நிலைத்துவிடும் அப்படின்னு கவிதை எழுத வைத்ததாம் பாரதிதாசனை. தமிழ் கற்பதன் மூலம் துன்பங்கள் அனைத்தும் நீங்கும், இருள் நீங்கும், நெஞ்சினில் தூய்மை வரும், வீரம் வரும் அப்படின்னு பாடுகிறார் பாரதிதாசன். ஓகே, இதுல பாரதிதாசனின் நூல்வெளி பார்க்கலாம். கவிஞர், இதழாளர், தமிழாசிரியர் என பன்முக ஆற்றல் கொண்டவர் பாரதிதாசன். இவர் கவிதை, கட்டுரை, கதை, நாடகம் ஆகியவற்றை படைப்பதில் வல்லவர். பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசை அமுது, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, கண்ணகி புரட்சி காப்பியம் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். இவர் எழுதிய பிசிராந்தையார் என்னும் நாடக நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது 1969 ஆண்டு. இதுல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, இந்த பிசிராந்தையார் என்னும் நாடக நூல் சாகித்ய அகாடமி விருது வாங்கியது. இந்த பிசிராந்தையார் என்பது டேஸ் நூல் கேட்பாங்க, நாடக நூல் எழுதணும். இது விருது பெறப்பட்ட ஆண்டு 1969. ஓகே, நெக்ஸ்ட் 8th நியூ புக்ல பேஜ் நம்பர் 3. இதுல பாரதிதாசன் புகழ்ந்திருக்கிறார். எப்படி புகழ்ந்துள்ளார் பாருங்க. சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம் பாட வந்த அறிஞர், மரம் பாட வந்த மறவன் என்றெல்லாம் பாரதிதாசன் பாரதியாரை புகழ்ந்துள்ளார். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 25.
இதுல வாணிதாசன் என்பவர் பாரதிதாசரின் மாணவர். வாணிதாசன், தமிழ்வழி ஆகிய இருவருமே பாரதிதாசனின் மாணவர்களாக இருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் 9th நியூ புக்ல பேஜ் நம்பர் 39. இதுல பாருங்க, கவிஞர் தமிழ்வழி வந்து பாரதிதாசனின் மாணவர். அப்ப பாரதிதாசனின் மாணவர் யார் யாரெல்லாம்? கவிஞர் தமிழ்வழி, வாணிதாசன், இவங்க இருவருமே பாரதிதாசனின் மாணவர்கள். அடுத்து பேஜ் நம்பர் 72. சாரி, புக்ல வந்து 62ல இருக்கும். பேஜ் நம்பர் 62. அழகின் சிரிப்பு எனும் நூலின் ஆசிரியர் யார்? பாவேந்தர் பாரதிதாசன். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 119. இதுல பாரதிதாசன் சூரியனை பற்றி இயற்றிய ஒரு கவிதை கொடுத்திருக்காங்க. பொங்கியும் பொழிந்தும் நீண்ட புதுப்பிடர் மயிர் சிலிர்க்கும் சிங்கமே, வானவீதி திகுதிகு என எரிக்கும் மங்காத தணர் பிழம்பே, மாணிக்க குன்றே, தீர்த்த தங்கத்தின் தட்டே, வானத் தகழியிற் பெரும் விளக்கே, கடலிலே கோடி கோடி கதிர் கைகள் ஊன்றுகின்றாய், நெடுவானில் கோடி கோடி நிறை சுடர் கைகள் நீட்டி, இடைபடு மலையோ காடோ இல்லமோ பொய்கை ஆறோ அடங்க நின் ஒளி அளாவ அமைந்தனை பருதி வாழி. பருதி அப்படின்னா சூரியனை குறிக்கும். சூரியன் வந்து எப்படி இருக்குதாம்? பொங்குவது போன்றும் பொழிவது போன்றும் நீண்ட சூரிய ஒளி கதிர்கள் வீசுவதன் மூலம் உடலை சிலிர்க்க வைக்கும் சிங்கமே, வானம் எனும் வீதியில் நெருப்பு போன்று எரிந்து கொண்டிருக்கும் மங்காத தணர் பிழம்பே, அதாவது எரிமலை போன்று எரிந்து கொண்டிருக்கின்ற தணர் பிழம்பே, மாணிக்க குன்றே, தீர்ந்த தங்கத்தின் தட்டே, அதாவது தங்கமானது எப்படி மின்னுகின்றதோ அதுபோல சூரியனும் தங்கம் போன்று மிளிர்கின்றது. அதைத்தான் சொல்லியிருக்காங்க, தீர்ந்த தங்கத்தின் தட்டே, வானத் தகழியிற் பெரும் விளக்கே, வானம் என்னும் விளக்கில், அதாவது வானம் தகழி அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னா விளக்கை குறிக்கும். அதுல எரியக்கூடிய சுடர் ஒளியை தான் சொல்லியிருக்காங்க. கடலிலே கோடி கோடி கதிர்கைகள் ஊன்றுகின்றாய். நம்ம முதலாக சூரியன் உதிப்பதை எங்க பார்ப்போம்? கன்னியாகுமரியில உதிப்பதையும் பார்க்கலாம், மறைவதையும் பார்க்கலாம். அப்போ நம்ம பார்க்கும்போது அதனுடைய கதிர்கள் வந்து மெல்ல மெல்ல கடலில் ஊன்றி எழுவது போன்ற ஒரு காட்சி தெரியும். அததான் சொல்லியிருக்காங்க. நெடுவானில் கோடி கோடி நிறை சுடர் கைகள் நீட்டி, இடைபடு மலையோ காடோ இல்லமோ பொய்கை ஆறோ, அதாவது வானில் அதனுடைய சுடர் கைகள், அதாவது அதனுடைய கதிர்களை கைகளுக்கு ஒப்பிட்டிருக்காங்க. சுடர் கைகளை நீட்டி அது ஒளிக்கு இடையூறாக மழை வந்தாலும் சரி, காடு வந்தாலும் சரி, வீடு வந்தாலும் ஆறு வந்தாலும் அதனுள்ளும் பொழிந்து தன்னுடைய ஒளியை வீசுகின்ற சூரியனை வாழ்க அப்படின்னு பாரதிதாசன் கவிதை இயற்றியிருக்கார். நெக்ஸ்ட் ஒன், பேஜ் நம்பர் 126. பேஜ் நம்பர் 126ல ஒரு தகவல் குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது இதுல பாரதிதாசன் பெண்களை பற்றி ஒரு கவிதை குறிப்பிட்டிருப்பாரு. பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருமோவென இடிமுழக்கம் செய்தவர் பாரதிதாசன். ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருமோ என இடிமுழக்கம் செய்தவர் யார்? பாரதிதாசன். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 130. இதுல பாரதிதாசன் இயற்றிய குடும்ப விளக்கு. அதாவது ஒரு வீட்டில் பெண்கள் கல்வி அறிவு பெறுவதனால அந்த குடும்பத்திற்கு வெளிச்சம் உண்டாகும். கல்வி அறிவு பெற்ற பெண்களின் பயன்களை பற்றி பாரதிதாசன் இதுல குறிப்பிட்டிருப்பார். புதுமை கருத்துக்களை இயம்பும் வகையில் 20ஆம் நூற்றாண்டில் எழுந்தவையே மறுமலர்ச்சி இலக்கியங்கள்.
இயற்கையை போற்றுதல், தமிழுணர்ச்சி ஊட்டுதல், பகுத்தறிவு பரப்புதல், பொது உடைமை பேசுதல், விடுதலைக்கு தூண்டுதல், பெண் கல்வி பெறுதல் போன்ற பாடு பொருட்களில் தோன்றிய பல்வேறு இலக்கியங்களுள் குறிப்பிடத்தக்க ஒன்று இந்த பாரதிதாசனின் குடும்ப விளக்கு என்னும் கவிதை. உள்ள என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாடல்களை பார்க்கலாம். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம். அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைதல் இல்லை. கல்வியை உடைய பெண்கள் திருந்திய கழனி, அங்கே நல்லறிவு உடைய மக்கள் விளைவது நவிலவோ நான். அதாவது கல்வி அறிவு இல்லாத பெண்கள் கலர் நிலம் போன்றவர்களாம். கலர் நிலம் அப்படின்னா பண்படுத்தப்படாத நிலம். ஏன்னா இப்போ ஒரு நிலத்துல பயிரிட போறோம் அப்படின்னா அந்த நிலத்தை நம்ம என்ன செய்வோம், பண்படுத்தணும், உழுவணும். உழுததுக்கு அப்புறம் அதற்கு தகுந்தாற்போல் நீர் பாய்ச்ச வேண்டும். இந்த மாதிரி பண்றோம் இல்லையா, அதே மாதிரிதான் கல்வி அறிவு இல்லாத பெண்கள் பண்படாத நிலத்தை போன்றவர்கள். அந்த நிலத்தில் புல் விளையலாம், ஆனால் நல்ல புதல்வர்கள் விளைய மாட்டார்கள். இதே இது கல்வி உடைய பெண்கள் திருந்திய கழனி. ஒரு நெற்பயிர் இட போறோம் அப்படின்னா அதை உழுது நிலத்தை சமன் செய்து விழுகிறோம் இல்லையா, அது போல கல்வியறிவு உடைய பெண்கள் திருந்திய கழனி போன்றவர்கள். அவர்களிடையே நல்லறிவு உடைய மக்கள் விளைவது உறுதி. அதை நான் சொல்லிதான் தெரியணுமா அப்படின்னு குறிப்பிடுகிறார். நவிழல் என்பதன் பொருள் சொல்லல். அடுத்த பாடல் பாருங்க. வானூர்தி செலுத்துதல், வைய மாக்கடல் முழுதும் அளத்தல், ஆணைய செயலும் ஆண் பெண் அனைவருக்கும் பொதுவே. இன்று நானிலம் ஆடவர்கள் ஆணையால் நலிவடைந்து போனதால் பெண்களுக்கு விடுதலை போனது அன்றோ. வானூர்தி, வானத்தில் ஓட்டக்கூடிய வானூர்தி வேலை செய்வதற்கும், வையத்தில் பெரிய கடல் முழுதும் பயணம் செய்வதற்கும் என எல்லா செயல்களிலும் ஆண் பெண் இரு பாலர்களுக்கும் பொதுவான செயல்கள் தான். இப்போ நானிலத்தில் ஆடவர்கள் ஆணையால் நலிவடைந்து போனதால் பெண்களுக்கு விடுதலையும் இல்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. ஆனா இப்போ இல்லை, இப்போ எல்லா துறையிலுமே பெண்களும் பணியாற்றுகின்றனர். சோ பாரதிதாசனின் கனவு, பாரதியாரின் கனவு நிறைவேறி கொண்டே இருக்கின்றது. மூணாவது பாடல் பாருங்க. இந்நாளில் பெண்களுக்கு எல்லாம் ஏற்பட்ட பணியை நன்கு பொன்னே போல் ஒரு கையாலும் விடுதலை பூணும் செய்கை இன்னொரு மலர்கையாலும் இயற்றுக. கல்வியில்லா மின்னாலை வாழ்வில் என்றும் மின்னால் என்றே உரைப்பேன். அதாவது பெண்களுக்கு அப்படின்ற ஒரு சில கடமைகள் இருக்கு இல்லையா, அந்த கடமைகளை ஒரு கையால் பொன் போன்று செய்து முடிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் மற்றொரு கையால் நாட்டின் முன்னேற்றத்திற்காக பெண்களும் உழைக்க வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. கல்வி இல்லாத பெண், கல்வி உடைய பெண்களே மின்னுவார்கள், கல்வி இல்லாத பெண்கள் மின்ன மாட்டார்கள். சோ அதனால கல்வி இல்லாத பெண்களை நான் மின்னால் என்றே உரைப்பேன். ஓகே, அடுத்த பாடல் பாருங்க. சமைப்பதும் வீட்டு வேலை சலிப்பின்றி செயலும் பெண்கள் தமக்கே ஆம் என்று கூறல் சரியில்லை. ஆடவர்கள் நமக்கும் அப்பணிகள் ஏற்கும் என்றென்னும் நன்னால் காண்போம். சமைப்பது தாழ்வா, இன்பம் சமைக்கின்றார் சமையல் செய்வார். அதாவது சமையல் செய்யும் வீட்டு வேலை பெண்களுக்கு மட்டுமே உரியது என்னும் நிலை மாறி ஆண்களும் அதில் பங்கெடுத்து கொள்ளும் நிலை வேண்டும். அந்த நன்னாளை நாம் காண வேண்டும். சமைப்பது தாழ்வான செயல் அன்று, இன்பம் தரக்கூடிய செயல்தான் சமைக்கும் தொழில் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. உணவினை ஆக்கல் மக்களுக்கு உயிராக்கல் அன்றோ, வாழ்வு பணத்தினால் அன்று வில்வாள் படையினால் காண்பதென்று, தணலினை அடுப்பில் இட்டு தாளியில் சுவையை இட்டே அணிந்திருந்திட்டார் உள்ளத்து அன்பிட்ட உணவால் வாழ்வோம். அதாவது உணவினை ஆக்கல் மக்கட்கு உயிராக்கல் அன்றோ. நமக்கு ஆல்ரெடி பழமொழி தெரியும், உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. உணவு சமைப்பது ஒரு தனது மக்கள்களுக்கு உயிர் கொடுப்பதற்கு சமமான ஒன்று. நம்மளுடைய வாழ்வானது பணத்தினால் இன்பம் வராது. அது மட்டும் இல்லாமல் வில்வாள் படையினாலும் இன்பம் காணாது. ஒரு தணலில் இரும்பு சட்டியை வைத்து தாழியில் சுவையை இட்டே, அதாவது தாழி அப்படின்றது பாத்திரத்தை குறிக்கும், சமைக்கும் பாத்திரம். அந்த சமைக்கும் பாத்திரத்தில் அறுசுவை உணவிட்டு
அணிந்திருந்திட்டார் உள்ளத்து அன்பிட்ட உணவால். தன்னுடைய உள்ளத்தின் அன்பால் தாயானவர்கள் பரிமாறக்கூடிய உணவால் தான் நம்மளுடைய வாழ்வானது இன்பமாக அமைகின்றது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. சமைப்பது பெண்களுக்கு தவிர்க்கவுனா கடமை என்னும் சமைத்திடும் தொழிலோ நல்ல தாய்மாருக்கே தக்கது என்றும் தமிழ் திருநாடு தன்னில் இருக்கும் ஓர் சட்டம் தனை இமைப்போதில் நீக்க வேண்டில் பெண் கல்வி வேண்டும் யாண்டும். சமைப்பது பெண்களுக்கே உரிய கடமை என்னும் கருத்தில் இருந்து அது ஒரு சட்டம் போன்று அனைத்து நாடுகளிலுமே நடைபெற்று கொண்டு வருகின்றது. இந்த சட்டமானது நீங்க வேண்டும் என்றால் அனைத்து பெண்களுக்குமே கல்வி அவசியம் அப்படின்னு பாரதிதாசன் குறிப்பிட்டுள்ளார். இதுல பாரதிதாசனின் நூல்வெளி பார்த்திடலாம். குடும்ப விளக்கு குடும்ப உறவுகள் அன்பு எனும் நூலால் பிணைந்துள்ளதை உணர்த்துகின்றது. கற்ற பெண்ணின் குடும்பமே பல்கலைக்கழகமாக மிளிரும் என்பதை காட்டுகின்றது. குடும்பம் தொடங்கி உலகினை பேணுதல் வரை தன் பணிகளை சிறப்பாக செய்யும் பெண்ணுக்கு கல்வி முதன்மையானதும் இன்றியமையானதும் ஆகும். இந்நூல் 5 பகுதிகளாக பகுக்கப்பட்டுள்ளது. 2ஆம் பகுதியில் விருந்தோம்பல் தலைப்பில் உள்ள தலைவியின் பேச்சில் இடம்பெற்றுள்ள கவிதைகள் நமக்கு பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டுள்ளது. பாரதிதாசனின் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். இவர் பாரதியின் கவிதை மீது கொண்ட ஈர்ப்பின் காரணமாக தனது பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, தமிழ் இயக்கம், இது போக நம்ம அதுல என்ன பார்த்தோம், இசையமுது, கண்ணகி புரட்சி காப்பியம் ஆகிய படைப்புகள் பாரதிதாசன் படைப்புகள். இவர் இயற்றிய கவிதைகள் அனைத்தும் பாவேந்தர் பாரதிதாசன் கவிதைகள் எனும் பெயரில் தொகுக்கப்பட்டுள்ளது. இவர் இயற்றிய பிசிராந்தையார் எனும் நாடக நூலுக்காக 1969ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. ஓகே, நெக்ஸ்ட் 9th நியூ புக்ல பேஜ் நம்பர் 173. இதுல பாரதிதாசன் இயற்றிய ஒரு கவிதை தான் கொடுத்திருக்காங்க. எத்தனை பெரிய வானம் எண்ணிப்பார் உனையும் நீயே, இத்தனை கொய்யா பிஞ்சு நீ அதில் சிற்றெரும்பே, அத்தனை பேரும் மெய்யை அப்படித்தானே மானே, பித்தேரி மேல்கள் என்று மக்கள் தாம் பேசேல் என்னே அப்படின்னு ஏற்றிருக்காரு. அதாவது வானம் எவ்வளவு பெரியது, அந்த வானத்துல நம்ம எண்ணி பார்த்தோம்னா நம்ம ஒரு சிறிய துரும்பா கூட நம்ம இருக்க மாட்டோம். அது மாதிரி கொய்யா பிஞ்சு அப்படின்றது பூவியை சொல்றாங்க. இந்த பூமி எவ்வளவு பெரியது, அந்த கொய்யா பிஞ்சில் இருக்கக்கூடிய சிற்றெரும்பு அளவுதான் நம்ம. அப்படி இதுதான் உண்மையான நிலவரம். இருந்தாலும் மேல் கீழ், அவர்கள் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று நாம் பேசுவது என்ன ஒரு பித்தலாட்டம் அப்படின்னு பாவேந்தர் பாரதிதாசன் கவிதை இயற்றியிருக்கிறார். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 214. இதுல தந்தை பெரியாரை பற்றி பாரதிதாசன் ஒரு கவிதை குறிப்பிடுகிறார். என்னன்னு பாருங்க. துண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகு தொழும், மனக்குகையில் சிறுத்தை எழும், அவர்தாம் பெரியார் பார், அவர்தாம் பெரியார். இது ரொம்ப ஈஸியான ஒண்ணு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரியாரை பாராட்டி பாடிய கவிஞர் யார் அப்படின்னா பாரதிதாசன். அவரை எப்படி பாடியிருக்காங்க பாருங்க. தொண்டு செய்து பழுத்த பழம், பெரியார் மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு அப்படின்ற மாதிரி மக்களுக்காக நிறைய தொண்டு செய்து இருக்காரு. அவர்களுடைய தூய தாடி அவரின் மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகு தொழும், அதாவது அவருடைய கருத்துக்கள், அவருடைய தலையில் ஊன்றிய கருத்துக்கள் அனைத்தையுமே உலகமானது தொழக்கூடிய கருத்துக்களாக தோன்றியது. மனக்குகையில் சிறுத்தை எழும், அவருடைய மனம் எனும் குகையில் சிறுத்தைக்குரிய வீரமானது இருக்கும், அவர்தாம் பெரியார் பார், அவர்தாம் பெரியார் அப்படின்னு புரட்சி கவி பாரதிதாசன் பெரியாரை பற்றி கவிதை இயற்றியுள்ளார். இதோட 9th நியூ புக்ல உள்ள கண்டென்ட் எல்லாம் முடியுது. நெக்ஸ்ட் 10th நியூ புக்ல பேஜ் நம்பர் 53ல விருந்தோம்பல் பற்றிய ஒரு கவிதை குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது நம்ம கூட்டாஞ்சோறு சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி. இட்டதோர் தாமரை பூ இதழ் விரித்திருத்தல் போலே வட்டமாய் புறாக்கள் கூடி இறை எண்ணும். ஒரு தாமரை பூவின் இதழ் எவ்வாறு வட்டமாய் மலர்ந்திருக்கின்றதோ அதுபோல விருந்தோம்பலின் போது
புறாக்கள் வட்டமாக இறை உண்பது போன்று மக்கள் உண்கின்றனர் அப்படின்னு பாரதிதாசன் ஒற்றுமையை பற்றி ஒரு கவிதை இயற்றியுள்ளார். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 123. இதுல பாரதிதாசன் இயற்றிய ஒரு கவிதை கொடுத்திருக்காங்க. அறைக்குள் யாழிசை ஏதென்று சென்று எட்டி பார்த்தேன், பேத்தி நெட்டுரு பண்ணினால் நீதிநூல் திரட்டை. அதாவது மழலையானது நீதிநூல் திரட்டை முணுமுணுப்பது கூட யாழ் வாசிப்பது போன்று இனிமையாக உள்ளது அப்படின்னு பாரதிதாசன் குறிப்பிட்டுள்ளார். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 181. இதுல ஒரு கவிதை கொடுத்திருக்காங்க. இதை நம்ம உரையாடல் மாதிரி படிக்கலாம். மகள் சொல்றாங்க, அம்மா என் காதுக்கு ஒரு தோடு நீ அவசியம் வாங்கி வந்து போடு, சும்மா இருக்க முடியாது நான் சொல்லிவிட்டேன் உனக்கு எப்போது. மகள் தனது காதுகளுக்கு தோடுகள் வேண்டும் அப்படின்னு அம்மாவிடம் கேட்கிறார். அதற்கு அம்மாவின் பதில் பாருங்க. காதுக்கு கம்மல் அழகென்ற நான் கலருவதை கவனி நன்று. கலருவது அப்படின்னா சொல்வது, நான் சொல்வதை கேளு. நீதர் மொழியை வெகு பணிவாய், நிதம் நீ கேட்டு வந்து காதில் அணிவார். அதாவது தமிழ் மொழியில் உள்ள பாடல்களை புதிதாக தினமும் கேட்டு அதை உனது காதுகளுக்கு தோடுகளாய் அணிவாய் அப்படின்னு தாய் பதில் உரைக்கிறாங்க. அடுத்து மகள் மேலும் என்ன கேட்கிறாங்க பாருங்க. கைக்கு 2 வளையல் வீதம் நீ கடன்பட்டு போட்டிடணும் போதும், பக்கி என்றென்னை எல்லோரும் என் பாடசாலையில் சொல்ல நேரும். கைக்கு 2 வளையல்கள் அவசியம் வேணும் அப்படின்னு சொல்லி மகள் குறிப்பிடுகிறார். அதற்கு தாயின் பதில், வாரா விருந்து வந்த கலையில் அவர் மகிழ உபசரித்தல் வளையல். அதாவது விருந்தோம்பலுக்காக வரும்போது அவர்களை உபசரிப்பது வளையலாம். ஆறா அமுதை மதிதுளக்கு பெண்ணே அவர் சொல்வது உன் கைக்கு விலங்காகும். அதாவது உன்னுடைய மதி அப்படின்றது அறிவு. உன்னுடைய அறிவை விரிவு செய், உன்னுடைய சந்தேகங்கள் அனைத்தையும் தெளிவுபடுத்தி உன்னுடைய அறிவை விரிவு செய், அதுவே உனது கைகளுக்கு வளையல் போன்றது. அடுத்து ஆபரணங்கள் இல்லையானால் என்னை யார் மதிப்பார் தெருவில் போனால், கோபமோ அம்மா இதனை சொன்னால் என் குறை தவிர்க்க முடியும். மகள் குறிப்பிடுறாங்க, எனக்கு ஆபரணம் இல்லை அப்படின்னா என்னை யார் தெருவுல மதிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அன்னையின் பதில் பாருங்க. கற்பது பெண்களுக்கு ஆபரணம், கெம்புக்கள் வைத்த நகை தீராத ரணம், கற்ற பெண்களை இந்த நாடு தன் கண்ணில் ஒற்றிக்கொள்ளும் அன்போடு. கற்ற பெண்களுக்கு, அதாவது கல்விதான் பெண்களுக்கு ஆபரணம், வைத்த நகைகள் எல்லாமே தீராத நலம். நம்ம கிட்ட எவ்வளவு பணம் இருந்தாலும் திருடு போயிடுமோ அப்படின்ற பயம் நம்ம கிட்ட இருக்கும். ஆனால் நாம் கற்ற கல்வியை யாராலும் பெற்றுக்கொள்ள முடியாது. கல்வியை கொடுக்க கொடுக்க அறிவானது விரிவடைந்து கொண்டே செல்லுமே தவிர கல்வி ஒருபோதும் குறையாது. ஆனால் செல்வம் அப்படி கிடையாது. செல்வம் சேர சேர நம்மோடு பயமும் வந்து தொற்றிக்கொள்ளும். அதுதான் பாரதிதாசன் குறிப்பிடுகிறார். செல்வத்தை விட கல்வியே உனக்கு சிறந்த ஆபரணமாக திகழும். கற்ற பெண்களை இந்த நாடு அன்போடு கண்ணில் ஒற்றிக்கொள்ளும் அப்படின்னு பாரதிதாசன் பெண் கல்வியின் இன்றியமையாமையை குறிப்பிடுகிறார். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 11th நியூ புக்ல பேஜ் நம்பர் 183ல பாரதிதாசன் எழுதிய புரட்சி கவி எனும் கவிதை ஒன்று குறிப்பிட்டிருக்காங்க. இதுல நுழையும் முன் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். மக்களாட்சிக்கு முன்பு வரை சட்டம், நிர்வாகம், நீதி ஆகியவை அரசனிடமே குவிந்து இருந்தன. இந்நிலை சிறிதாக மக்கள் புரட்சியால் மாற்றப்பட்டு தற்பொழுது மக்களாட்சி முறை பல்வேறு நாடுகளில் மலர்ந்துள்ளது. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியன மக்களாட்சியின் அடிப்படை கூறுகள். மக்களாட்சிக்கு சிந்தனைகளை பரப்பியதில் இலக்கியத்திற்கும் பெரும்பங்கு உண்டு. அரசு என்பது மக்களுக்கானது என்று காலந்தோறும் இலக்கிய வடிவங்களின் மூலம் கவிஞர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இதுல நம்ம ஒரு திரைப்படம் பார்த்திருப்போம். சூர்யா நடிச்சிருப்பாங்க கதாநாயகனாக. அந்த இதைதான் முன்கதை சுருக்கம் சொல்லியிருப்பாங்க. நீ அதை ரிமெம்பர் பண்ணிக்கிட்டாலே போதும். ஒரு அரசன் இருக்கிறாரு. அரசன் தன்னுடைய மகளுக்காக கவிதை எழுதும் கலையினை கற்றுக் கொடுக்க விரும்புகின்றார். சோ இத அமைச்சரிடம் குறிப்பிடுகிறார். அப்போது அமைச்சர் உதாரன் எனும் பெயரை முன்மொழிகிறார்.
அந்த உதாரன் எனும் கவிஞன் அழகும் அறிவும் இளமையும் வாய்ந்தவன். தன் மகள் எளிய கவிஞரோடு காதல் வயப்படுவாளோ என்று அரசன் பயந்து தன் மகளிடம் அந்த கவிதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய உதாரன் என்பவன் கண் தெரியாதவர் அப்படின்ற ஒரு பொய்யை குறிப்பிடுகிறார். அதுபோன்று தனது மகளான அமுதவள்ளியிடமும் உதாரன் கண் தெரியாதவர் என்று குறிப்பிடுகிறார். உதாரனிடம் அமுதவள்ளி தொழில்நோயாளி என்று குறிப்பிடுகிறார்கள். சோ இருவருக்கும் கவிதை சொல்லிக் கொடுக்கும் போது ஒரு திரை சீலையானது இருவருக்கும் இடையில் இடப்படுகின்றது. அப்பொழுது ஒரு நாள் இரவு கவிஞர் உதாரன் நிலவை பற்றி கவிதை குறிப்பிடுகிறார். அப்பொழுது அமுதவள்ளிக்கு ஒரு சந்தேகம், கண் தெரியாதவர் எவ்வாறு நிலவை பார்த்து அழகாக கவிதை குறிப்பிடுகிறார் அப்படின்னு. அப்போ திரை சீலையை விலக்கி பார்க்கிறார்கள். அமுதவள்ளிக்கு உதாரன் மீது காதல் ஏற்படுகின்றது. இதை அறிந்த மன்னன் அமுதவள்ளியையும் உதாரனுக்கும் மரண தண்டனை வழங்குகிறார். அவ்வாறு மரண தண்டனை வழங்கும் போது மக்கள் அனைவரும் கூடுகின்றனர். சோ உதாரன் என்பவர் கவிஞர். இறுதியாக ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு குறிப்பிடுகின்றனர். அப்பொழுது கவிஞராகிய உதாரன் அரசருக்கு அடுத்து அரசால வந்த இளவரசியை கொல்வது அரசனுக்கு தகுமோ அப்படின்னு சொல்லி பாடல்கள்ல குறிப்பிட்டிருக்காங்க. இதுதான் முன்கதை சுருக்கம். இதுல பாடல்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். ஈஸியான ஒண்ணுதான், இதுக்கு நமக்கு பொருளே தேவையில்லை. நம்ம நல்லா தெளிவா பாடலை வாசிச்சோம்னாலே நமக்கு அதன் பொருள் விளங்கும். இது பாவகை எண்சீர் கலிநெடிலடி ஆசிரிய விருத்தம். ஒவ்வொரு பாடலிலும் 8 சீர்கள் இருக்கும். அதனால இதை எண்சீர் கலிநெடிலடி ஆசிரிய விருத்தம் அப்படின்னு குறிப்பிடுகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. உயிர் எனக்கு வெள்ளம் அல்ல, காதலனை கொலைக்களத்துக்கு அனுப்ப கண்டும் கண்ணியனை மன்னிக்க கேட்டுக்கொண்டே நீதி நன்று மந்திரியே, அவன் இறந்தால் நிலைத்திடும் என் உயிர் எனவும் நினைத்து விட்டாய். சாதல் எனில் இருவருமே சாதல் வேண்டும், தவிர்வதெனில் இருவருமே தவிர்தல் வேண்டும். ஓதுகை விரண்டில் ஒன்று மன்னன் வாய், உயிர் எமக்கு வெள்ளம் அல்ல என்றால் மங்கை. அதாவது எனக்கு உயிர் முக்கியம் கிடையாது, காதலன் இறந்து விட்டால் நான் உயிர் வாழ்வேன் என்று தவறாக எண்ணிவிட்டீர்கள். வாழ்ந்தால் இருவரும் வாழ்வோம், சாதல் என்றால் இருவரும் சாவோம் என்று குறிப்பிடுவாயாக என்று அமுதவள்ளி குறிப்பிடுகிறார். சோ கடைசி அந்த கலைஞர்களின் பேச்சு எப்படி இருக்குன்னு பாருங்க. கொலைக்களத்தில் கொலைஞர்களும் அதிகாரங்கள் கொண்டவர்களும் காதலர்களும் ஓர்பால் நின்றனர். அலைகடல் போல் நாட்டார்கள் வீடு பூட்டி அனைவருமே வந்திருந்தார். உதாரனுக்கும் சிலைக்கு நிகர் மங்கைக்கும் கடைசியாக சில பேச்சு பேசிடுக என சொல்லி தலைப்பாகைய அதிகாரி விடை தந்திட்டான். தமிழ் கவிஞர் சனங்களிடையே முழக்கம் செய்வான். கொலைக்களத்துல எல்லாரும் இருக்காங்க, அதிகாரிகள் இருக்காங்க, கொலைஞர்கள் அதாவது கொலை செய்யக்கூடியவர்கள் இருக்காங்க, மக்கள் எல்லோருமே அதை காண வந்திருக்காங்க. இறுதியாக அமைச்சர் என்பவர் என்ன செய்யறாங்க அப்படின்னா, உதாரனையும் அமுதவள்ளியும் கடைசியாக ஓரிரு வார்த்தைகள் பேசும்படி ஆணையிட்டு விலகி செல்கின்றனர். சோ தமிழ் கவிஞராகிய உதாரன் இடிமுழக்கம் செய்கின்றான். என்னென்ன சொல்றான்னு பாருங்க. பேரன்பு கொண்டவரே, பெரியோரே, என் பெற்ற தாய்மாரே, நல் இளஞ்சிங்கங்கள் கால் நீரோடை நிலங்கிழங்க நெடுமரங்கள் நிறைந்து பெருங்காடாக பெருவிலங்கு நேரோடி வாழ்ந்திருக்க பருக்கை கல்லின் நெடுகுன்றில் பிளஞ்சேர பாம்பு கூட்டம் போராடும் பால் நிலத்தை அந்த நாளில் புதுக்கியவர் யார்? அழகு நகர் உண்டாக்கி, அதாவது இந்த அழகிய நகரங்களை உண்டாக்கியவர்கள் யார்? மன்னனா அல்லது நீங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்புகிறார் உதாரன். அதுல பாருங்க, சிற்றூரும் வரப்பெடுத்த வயலும் ஆறும் தேங்கிய நல் வாய்க்காலும் வகைப்படுத்தி நெற்சேரை உழுதழுது பயன் விளைக்கும் நிறை உழைப்பு தோள்களெல்லாம் எவரின் தோள்கள்? கற்பிழந்து மழை பிளந்து கனிகள் வெட்டி கருவியெல்லாம் செய்து தந்த கைதான் யார் கை? பொற்றுகளை கடல் முத்தை மணிக்குளத்தை போயெடுக்க அடக்கிய மூச்சு எவரின் மூச்சு? அதாவது சிறிய ஊரில் வரப்பெடுத்து
வயலை உருவாக்கி ஆறுகளை உருவாக்கி அதில் நல்ல நீரை தேக்கி விவசாயம் செய்து நெல் மணிகளை உழுது அறுத்து அதை பயன்படும் நிலமாக மாற்றிய கைகள் யாருடைய கைகள்? மன்னனின் கைகளா அல்லது மக்களாகிய உங்களின் கைகளா அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. கற்களை பிளந்து மலை பிளந்து கனிகள் வெட்டி, அதாவது கற்களை பிளக்கணும் அப்படின்னா நமக்கு கருவிகள் வேணும் இல்லையா? அதற்கு உண்டாகிய கருவிகளை செய்ததுடைய யாருடைய கைகள்? மக்களாகிய உங்களின் கைகள். பொற்றுகளை கடல் முத்து, முத்து எடுப்பதற்காக மூச்சடக்கி கடலில் சென்று முத்தை நம்ம எடுத்துட்டு வரணும். அப்படி அடக்கிய மூச்சு யாருடைய மூச்சு? மக்களாகிய உங்களின் மூச்சா அல்லது மன்னனின் மூச்சா அப்படின்னு உதாரணம் அவர்கள் கேள்வி கேட்கிறார் மக்களிடையே. ஒரு மனிதன் தேவைக்கே இந்த தேசம். அரசனுக்கும் எனக்கும் ஒரு வழக்கு உண்டாக அவ்விளக்கை பொதுமக்கள் தீர்ப்பதேதான் சரி என்றேன். ஒப்பவில்லை. இவளும் நானும் சாவதென்றே தீர்ப்பளித்தான். சாக வந்தோம். ஒரு மனிதன் தேவைக்கே இந்த தேசம் உண்டென்றால் அத்தேசம் ஒழிதல் நன்றாம். இருவரிதோ சாகின்றோம். நாளை நீங்கள் இருப்பது மெய் என்றென்று இருக்கிறீர்கள். அரசனுக்கும் உதாரணாகிய எனக்கும் ஒரு வழக்கு உண்டானது. அவ்வழக்குக்கு பொதுமக்களே தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று நான் கோரினேன். ஆனால் அதை அரசன் மறுத்துவிட்டு தனக்கு சாவதே ஒரு சரியான செயல் என்று தீர்ப்பளித்தான். அதற்காக நான் சாக வந்துள்ளோம். ஒரு மனிதன் தேவைக்காக உருவாக்கப்பட்டதா இந்த தேசம்? அப்படியானால் அந்த தேசம் ஒழிவது மிகவும் நன்று. இருவரும் இதோ சாகின்றோம். நீங்கள் அனைவரும் நாளை மன்னன் என்னை நன்றாக ஆழ்வான் என்றெண்ணி நம்பிக்கையுடன் இருக்கின்றீர்கள் அப்படின்னு குறிப்பிடுறார். மாசில்லாத உயிர் தமிழ். தமிழ் அறிந்ததால் வேந்தன் என்னை அழைத்தான். தமிழ் கவி என்றென்னை அவளும் காதலித்தாள். அமுதென்று சொல்லும் இந்த தமிழ் என் ஆவி அழிவதற்கு காரணமாய் இருந்ததென்று சமுதாயம் நினைத்திடுமோ? ஐயகோ, என் தாய்மொழிக்கு பழி வந்தால் சகிப்பதுண்டோ? உம்மை ஒன்று வேண்டுகிறேன், மாசில்லாத உயிர் தமிழை உயிரென்று போற்றுமின்கள். அதாவது எனக்கு தமிழ் தெரியும், கவிதை எழுதும் கலையை கற்பிப்பதற்காக அரசன் என்னை அழைத்தான். அரசனின் மகளாகிய அமுதவள்ளியும் என் மீது காதல் கொண்டால் நானும் அவள் மீது காதலில் விழுந்தேன். நாங்கள் இருவரும் காதலிப்பதற்கு காரணமாக இருந்தது இந்த தமிழ். எனது ஆவி அழிவதற்கும் இந்த என்னுடைய மொழிதான் காரணம் என்று இந்த சமுதாயம் நினைத்திடக் கூடுமோ என்று உதாரண் வருந்துகிறான். என் தாய்மொழிக்கு ஒரு பழி வந்தால் என்னால் சகித்து கொள்ள முடியாது. உங்களை நான் ஒன்று வேண்டுகிறேன், இந்த மாசில்லாத தமிழை உயிரென்று போற்று வணங்குங்கள் அப்படின்னு மக்களிடையே உதாரண் குறிப்பிடுகிறான். மக்களுக்கே ஆளும் உரிமை. அரசனுக்கு பின் இந்த தூய நாட்டை ஆளுவதற்கு பிறந்த ஒரு பெண்ணை கொல்ல அரசனுக்கோ அதிகாரம் உங்களுக்கோ? அவ்வரசன் சட்டத்தை அவமதித்தான். சிரமறுத்தல் வேந்தனுக்கு பொழுதுபோக்கும் சிறிய கதை, நமக்கெல்லாம் உயிரின் வாதை. அரசன் மகள் தன் நாளில் குடிகட்கெல்லாம் ஆளுரிமை பொதுவாக்க நினைத்திருந்தாள். அதாவது அரசனுக்கு அடுத்து இந்த நாட்டை ஆளக்கூடியவர் அவர்களின் புத்திரர்கள். இங்க அரசருக்கு ஒரே ஒரு மகளாக அமுதவள்ளி விளங்குகின்றார். அரசனுக்கு அடுத்த அமுதவள்ளியானவள் ஆட்சி செய்ய வர வேண்டும். அவளை கொல்வதற்கு அதிகாரம் மன்னனுக்கு கிடையாது, மக்களுக்கே உரியது. அந்த அரசன் தனது மகளை கொல்ல சொல்லி சட்டத்தை அவமதித்தான். சிரம் அறுத்தல் என்பது ஒரு அரசனுக்கு பொழுதுபோக்கு, ஆனால் மக்களாகிய நமக்கோ அது உயிரின் வேதனை. அரசன் மகள் தனது நாளில், தான் ஆட்சி செய்யக்கூடிய நாளில் குடிமக்களுக்கே ஆளுரிமை தர வேண்டும் என்று எண்ணி இருந்தார் அப்படின்னு குறிப்பிடுகிறார் உதாரண். ஆள்க எந்தன் குருதி, வாழி என் நாடு பொன்னாடாக, வாழியனர் பெருமக்கள் உரிமை வாய்ந்தே, வீழிய போய் மண்ணிடையே விண்வீழ் கொள்ளி, வீழ்வது போல் தனித்தாளும் கொடிய ஆட்சி, ஏழையினேன் கடைசி முறை வணக்கம் செய்தேன், என் பெரியர் அன்னையர் ஏங்குகின்றேன்,
ஆள்கை என்றன் குருதியெல்லாம் அன்பு நாட்டில் ஆள்கை என்றான் தலை குனிந்தான் கத்தியின் கீழ். அதாவது என் நாடு பொன்னாடாக வாழ வேண்டும், எனது மக்கள் சொர்க்கத்தினை என் நாட்டிலேயே காண வேண்டும். இவ்வாட்சியானது கொடுமையான ஆட்சியாக இருந்தாலும் இம்மன்னரின் ஆட்சி ஒழிய வேண்டும். எல்லோருக்கும் இறுதியாக வணக்கம் செய்து எனது குருதி அனைத்தையும் என் அன்பு நாட்டிலே ஆள வேண்டும் அப்படின்னு சொல்லி கத்தியின் கீழ் தலை குனிகிறான் உதாரன். கொலையாளி உயிர் தப்பல். அடுத்த நிகழ்வு, படிகத்தை பாலாபிஷேகம் செய்து பார்ப்பது போல் அமுதவல்லி கண்ணீர் வெள்ளம் அடிசோர்தற் கண்டார்கள் அங்கிருந்தோர். ஆவென்று கதறினாள். அன்பு செய்தோர் படி மீது வாழாரோ என்று சொல்லி பதைத்தாள். இதை கேட்ட தேச மக்கள் கொடிதென்றார். கொடு வாளை பறித்தார். அந்த கொலையாளர் உயிர் தப்ப ஓடலானார். அதாவது ஒரு படிகம் அப்படின்றது கல் போன்றதோ, ஒரு கல்லின் மீது பாலை அபிஷேகம் செய்யும் பொழுது எவ்வளவு வெண்மையாக வருகின்றதோ அதுபோல மன்னனின் மகளாகிய அமுதவல்லியின் கண்களில் கண்ணீரானது பெருக்கெடுத்து ஓடுகின்றது. அமுதவல்லி அவர் தனது காதலனை கொல்வதற்கு முயல்வதை கண்டு ஆ என்று அலறுகின்றார். அதோடு அன்பு செய்தவர்களுக்கு இப்பூமி மீது வாழ உரிமை இல்லையோ என்று கதறுகிறார். இதை கேட்ட மக்கள் அனைவரும் கொதித்தெழுந்து கொடுவாளை கொலையாளியிடமிருந்து பறிக்கின்றனர். கொலையாளர் அங்கிருந்து உயிர் தப்பி ஓடுகின்றார். செல்வமும் உரிமையும் மக்களுக்கே. கவிஞனுக்கும் காதலிக்கும் மீட்சி தந்தார். காவலன் பால் தூதென்று போகச் சொன்னார். புவியாட்சி தனி உனக்கு தாரோம் என்று போய் உரைப்பாய் என்றார்கள். போகா முன்பை செவியினில் ஏறிற்று போனான் வேந்தன். செல்வமெல்லாம் உரிமையெல்லாம் நாட்டாருக்கே நவையின்றி எய்துதற்கு சட்டம் செய்தார். நலிவில்லை நலமெல்லாம் மாய்ந்ததங்கே. அதாவது கொலையாளியிடமிருந்து வாளை பிடுங்கிய பிறகு கொலையாளி தப்பி ஓடினான். ஓடியதற்கு அப்புறமாக கவிஞனாகிய உதாரனுக்கும் மன்னனின் மகளாகிய அமுதவல்லிக்கும் மீட்சி, அதாவது தண்டனையிலிருந்து விளக்கம் கிடைத்தது. காவலன் மீது தூது ஒன்று செல்க அப்படின்னு குறிப்பிட்டாங்க. புவியாட்சி மன்னனுக்கு தனியாக ஒண்ணு தாரோம், நீங்க அங்கேயே ஆட்சி செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுமாறு குறிப்பிட சொன்னார். ஆனால் இந்த காவலன் செல்வதற்கு முன்பே செய்தியானது அரசனை எட்டியது. ஆகையால் அரசன் இந்நாட்டில் உள்ள செல்வம் உரிமை எல்லாமே இந்நாட்டில் வாழும் மக்களுக்கே உரியது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை இயற்றுகிறார். இந்த சட்டம் இயற்றியதற்கு பிறகு எல்லாமே நலம்தான் அப்படின்னு சொல்லி பாரதிதாசன் கவிதையை இயற்றியிருக்கிறார். ஓகே, இதுல நூல் குறிப்பு பார்க்கலாம். வடமொழியில் எழுதப்பட்ட பில்கணியம் எனும் காவியத்தை தழுவி எழுதப்பட்டதுதான் இந்த புரட்சி கவி. இது பாரதிதாசனால் 1937ஆம் ஆண்டு எழுதப்பட்டது. பாரதியின் மீது கொண்ட பற்றின் காரணமாக தனது பெயரான கனக சொப்புரத்தினம் எனும் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். மொழி, இனம், குடியாட்சி உரிமைகள் ஆகியவை பற்றி தம் பாடல்கள் உறக்க வெளிப்படுத்தியமையால் புரட்சி கவிஞர் என்றும் பாவேந்தர் என்றும் அழைக்கப்படுகிறார் பாரதிதாசன். பிரெஞ்சு மொழியில் அமைந்த தொழிலாளர் நலச்சட்டத்தை தமிழ் வடிவில் தந்தவர் பாரதிதாசன். குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, இருண்ட வீடு, சேர தாண்டவம் ஆகிய காப்பியங்களையும் எண்ணற்ற பாடல்களையும் இயற்றியவர் பாரதிதாசன். குயில் என்னும் இலக்கிய இதழை நடத்தியவர் பாரதிதாசன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். குயில் என்னும் இலக்கிய இதழை இயற்றியவர் யாருன்னு கேட்பாங்க, அல்லது பாரதிதாசன் இயற்றிய இலக்கிய இதழ் என்னன்னு கேட்பாங்க. இவருடைய விசிராந்தையார் எனும் நாடக நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது 1969ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. வான்வெளியில் செம்மையை செய்பவள் நீயே என்ற இவருடைய தமிழ் வாழ்த்து பாடலானது புதுவை அரசால் தமிழ்தாய் வாழ்த்தாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தமிழக அரசு இவருடைய பெயரில் திருச்சியில் ஒரு பல்கலைக்கழகத்தை நிறுவியுள்ளது. ஓகே, நெக்ஸ்ட் 12th நியூ புக்ல பேஜ் நம்பர் 76. இதுல வள்ளுவனை பெற்றதே புகழ் வையகமே என்று
பாரதிதாசன் திருவள்ளுவரை பற்றி புகழ்ந்து பாடியுள்ளார். வள்ளுவனை பெற்றதால் பெற்றது புகழ் வையகமே என கூறியவர் யார்? பாரதிதாசன். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 107. இதுல பாரதிதாசனுடைய ஒரு கவிதை கொடுத்திருக்காங்க. வள்ளல் பச்சையப்பர் கூவம் நதிக்கரையில் குளித்து விட்டு அருகில் உள்ள கோவிலில் வழிபட்டதாக ஒரு குறிப்பு அவரது நாட்குறிப்பில் உள்ளது. பாரதிதாசன் பங்கிங்காம் கால்வாயில் மயிலை சீனி, வேங்கடசாமி, பா. ஜீவானந்தம் உள்ளிட்ட நண்பர்களுடன் படகு பயணம் செஞ்சிருக்காங்க. ஸோ அப்ப சென்னையிலே ஒரு வாய்க்கால் புதுச்சேரி நகர் வரை நீளும். அன்னதில் தோணிகள் ஓடும் எழில் அன்னம் மிதப்பது போல. சென்னையில ஒரு வாய்க்கால் இருக்காம். அந்த வாய்க்காலானது புதுச்சேரி வரைக்கும் செல்லக்கூடிய ஒரு வாய்க்கால். அந்த வாய்க்கால்ல தோணிகள் ஓடும். அந்த தோணிகள் ஓடுவது எவ்வாறு இருக்குதான்? அன்னப்பறவை மிதப்பது போன்று இருக்கிறான். எண்ணறு தோழரும் நானும் ஒன்றில் ஏறி அமர்ந்திட்ட பின்பு சென்னையை விட்டது தோணி, பின்பு தீவிரப்பட்டது வேகம். அதாவது ஒரு தோணியில இவங்களும் பாரதிதாசனும் பாரதிதாசனின் நண்பர்களும் ஏறி அமர்ந்த பிறகு சென்னையை விட்டு வேகம் எடுத்து புதுச்சேரியை சென்றடைந்தது அப்படின்னு பாரதிதாசன் கவிதை பாடியிருக்கிறார். இந்த கவிதையானது மாவலிபுர செலவு அப்படின்ற தலைப்பில் இடம்பெற்றுள்ளது. அடுத்து பேஜ் நம்பர் 151. நீங்க புக்ல பார்க்கும்போது பேஜ் நம்பர் 151 இருக்கும். நான் சாஃப்ட் காப்பினால பேஜ் நம்பர் வேரி ஆகுது. ஓகே, இதுல பாரதிதாசன் இயற்றிய பாடல்கள் என்னன்னு கொடுத்திருக்காங்க பாருங்க. பாண்டியன் பரிசு, தமிழச்சியின் கத்தி, இருந்த வீடு, எதிர்பாராத முத்தம், சஞ்சீவி பர்வதத்தின் சாரல், வீரத்தாய், புரட்சி கவி. இதுல நம்ம பாண்டியன் பரிசு, இருந்த வீடு மட்டும்தான் பார்த்திருக்கோம். ரிமைனிங் எல்லாமே பார்க்காத ஒண்ணுதான். என்னன்னு பாருங்க. தமிழச்சியின் கத்தி, எதிர்பாராத முத்தம், சஞ்சீவி பர்வதத்தின் சாரல், வீரத்தாய், புரட்சி கவி. இந்த 5ம் புதிதாக நாம பார்க்கிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழச்சியின் கத்தி, எதிர்பாராத முத்தம், சஞ்சீவி பர்வதத்தின் சாரல், வீரத்தாய், புரட்சி கவி. ஓகே, புரட்சி கவி நாம இப்போதான் அந்த பாடல் பார்த்தோம். யாரால் இயற்றப்பட்டது? பாரதிதாசனால் இயற்றப்பட்ட ஒரு கவிதை. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 154. இதுல பாரதிதாசன் நிலவை பற்றி ஒரு கவிதை எழுதியுள்ளார். அந்தி இருளார் கருகும் உலகு கண்டேன், அவ்வாறே வான் கண்டேன், திசைகள் கண்டேன், பிந்தியந்த காரிருள்தான் சிரித்ததுண்டோ, பெருஞ்சிறப்பின் ஒளி முத்தோ நிலவே நீதான், சிந்தாமல் சிதறாமல் அழகையெல்லாம் சேகரித்து குளிரேற்றி ஒளியும் ஊட்டி, இந்தாவென்ற இயற்கை அன்னை வானில் எழில் வாழ்வை சித்தரித்த வண்ணந்தானோ அப்படின்னு நிலவை பற்றி புகழ்ந்து பாடியுள்ளார். இரவு உலகானது இருண்டு காணப்படும், அவ்வாறே வானும் இருண்டு காணப்பட்டது. வானில் திசைகள் அனைத்தும் காரிருள் சூழ்ந்து காணப்பட்டது. அப்பொழுது முத்து போன்ற நிலவு பேரொளி வீசி குளிரையும் இயற்கைக்கு தந்து வானையே அழகாக மாற்றியது அப்படின்னு பாரதிதாசன் நிலவை பற்றி பாடியுள்ளார். அவ்வளவுதான். நமக்கு 6th to 12th வரைக்கும் நியூ புக் கண்டென்ட் ஃபுல்லா முடிச்சிட்டோம். நாம ஓல்டு புக்ல உள்ள கண்டென்ட் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.